Welcome to the another episode of Technical Analysis. Technical Analysisல பார்த்துட்டு வர்றதுல இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கேப் அப் கேப் டவுன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட், கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கேப் அப் கேப் டவுன் அப்படின்னா, இந்த சார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல இந்த சார்ட்ல நான் டிரா பண்ணி காட்டுறேன். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் வந்து கேப். எப்படி கேப்னு சொல்றாங்கன்னா, இப்போ இந்த சார்ட் இது ஒரு கேப், இது எல்லாமே ஒரு கேப். இதோட லோ வந்து இங்க இருக்கு. இந்த இதோட ஹையை விட இந்த லோ வந்து ரெண்டும் டச் பண்ணாம இது ஒரு தனி கேண்டிலா இருக்கு, இது ஒரு தனி கேண்டிலா இருக்கு. ஸோ இதோட ஹையும் இதோட லோக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ ரெண்டுமே இப்போ வந்து இந்த கேண்டில்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இது வந்து இதுவும் கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்கும். இது லோவா இருக்கும். இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் இது ஓப்பனிங் க்ளோசிங்கும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம இப்படி கேப் விட்டு அந்த லோவும் ஹையும் வந்து டச் ஆகாம இடையில பக்கத்துல இல்லாம இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து கேப் அப். இது கீழே இருந்துச்சு அப்படின்னா கேப் டவுன். இதுதான் கேப் அப் கேப் டவுன். ஓகே, இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேக் அவே கேப், ரன் அவே கண்டினியூஷன் கேப், அப்புறமா எக்ஸ்ஹாஷன் கேப் அப்படின்னு 3 கேப்ஸ் இருக்கு. இதுல பிரேக் அவே அப்படின்னா ஒரு கேப் வந்து ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அதை வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு போகுது மேல. இதான் வந்து எக்ஸாம்பிள். இதான் வந்து பிரேக் அவே கேப். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு சார்ட். ஸோ இந்த இடத்துல மேபி ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இங்க மேல வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. ஸோ வந்து கேப் பிரேக் அவே கேப். ஸோ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து சொல்ல முடியும். ஏன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகிறப்போ கொஞ்சம் மார்க்கெட் மறுபடியும் கொஞ்ச நாள் ஏறுது. இது ஒன் டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். இது ஏறிச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ரன் அவே கேப். இந்த மாதிரி பிரேக் அவே ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேல போயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து ரன் அவே கேப் ஒண்ணு மிட் ட்ரெண்ட்ல இதாகும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டோட ஸ்டார்டிங்ல வந்து வர கேப்புக்கு பேரு பிரேக் அவே. அதுவே வந்து அந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்பவே இன்னொன்னு ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ரன் அவே கேப். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ இங்க சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ எப்பெல்லாம் வந்து சார்ட் மேலே போயிட்டு இந்த இடத்த டச் பண்ணுதோ அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து எடுத்து மேல போயிட்டே இருக்கும். இங்க இருந்து கீழே வராது. இங்க சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆயிடும். இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு வெயிட் பண்ணும் மார்க்கெட்டு. ஸோ அந்த கேப் ஃபில் ஆகி மறுபடியும் வந்து இந்த பிளேஸுக்கே வந்து மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஸோ வந்து இது பிரேக் அவே கேப். நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இடையில வந்து ஒரு ரன் அவே கேப், அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாஷன் கேப் எண்டுல. இது எப்போ எக்ஸாஷன் கேப்னு சொல்லுவாங்க, எக்ஸாஷன்ன்ற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெண்டோட எண்டு, ஒரு அப் ட்ரெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த எண்டுல தான் வந்து அந்த எக்ஸாஷன் கேப்னு சொல்லுவாங்க. இது வந்து ரன்னவே கேப்பாவும் இருக்கலாம். ரன்னவே கேப் அப்படின்னா கண்டினியூஸா அப் ட்ரெண்ட் தான். ஏன்னா வந்து ரன்னவேல தான் இருக்கு. ஒரு பிரேக் அவுட் எடுத்து மேல போயிடுச்சு, கேப் அப் ஆயிடுச்சு. அதுல இருந்து ஒரு ரன்னவே எடுத்து மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட், அதுல இருந்து ஒரு எத்தனை ரன்னவே வேணாலும் எடுத்துட்டே போகும். பட் இது ரன்னவேவா இல்ல எக்ஸாஷனான்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ரன்னவே கேப் எடுத்துச்சு அப்படின்னா அதோட மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல போய்கிட்டே இருக்கும். பட் எக்ஸாஷன் எடுத்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல எக்ஸாஷன் எடுத்துட்டு மறுபடியும் இது இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா
இது வந்து எக்ஸாஷன் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இனிவே வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து இது ஒன் டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். ஒரு இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது, அப் ட்ரெண்ட்ல போகுது, பிரேக் அவே கேப்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் சைட்வேஸ்ல போயிட்டு மறுபடியும் ஒரு கேப் அப் எடுத்து மறுபடியும் ஒரு ரன்அவே கேப்பா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப் ட்ரெண்ட் ஆகும். இது ஒன் டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். இந்த மாதிரி பிரேக் அவே, ரன்அவே, எக்ஸாஷன் இது மூணுமே கலந்து அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க இங்க வாங்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வாங்குவீங்கன்னா இந்த இடத்துக்கு போனோடனே வந்து ஒரு ரன்அவே கேப்னா இன்னும் மார்க்கெட் ஏகும்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். இங்க ஒரு 10 ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வரப்போ மறுபடியும் ஒரு ரன்அவே கேப் ஃபார்ம் ஆகுதுன்னா இன்னும் மார்க்கெட் ஏகும்னு சொல்லி இன்னொன்னு ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கி நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்க இறங்க ஆரம்பிக்கிறப்போ இனி இறங்குன்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல வித்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஒன் டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். பட் வந்து வால்யூம் வந்து நல்லா இருக்கணும். எல்லாத்துலயும் வால்யூம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து ஐலாண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஐலாண்ட் ரிவர்சல்னா இது ஒரு எக்ஸாஷன் கேப். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க இந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸாஷன் கேப் வந்து இங்க வந்து ஒரு 3 ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 2 பக்கமும் வந்து பிளாங்கா இருக்கு, நடுவுல கேண்டில்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வாங்குறீங்கன்னா ஒரு கேப் எடுக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆயிட்டு மறுபடியும் இங்க ஒரு கேப் எடுத்து கேப் டவுன் ஆகுதுன்னா இனி மார்க்கெட் இறங்க போகுதுன்னு நீங்க வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வந்து நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி நீங்க பார்க்க முடியும். இது இவ்வளவுதான் வந்து கேப்ஸை பத்தி. சப்போஸ் வந்து இங்க உங்களுக்கு வந்து கேப் வந்து ஃபில் ஆகல, இப்போ மறுபடியும் மார்க்கெட் இறங்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம். வந்து இங்க இருந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இறங்குது, இப்படியே ஏகிட்டு ஒரு எக்ஸாஷன் கேப் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா இறங்கி இந்த கேப்பை ஃபில் பண்ணி மறுபடியும் இந்த லெவல் வரதுக்கு ட்ரை பண்ணும். இந்த லெவல் ஏன் அப்படின்னா இந்த சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடந்தனால அந்த நாள் அன்னைக்கு ஒரு கேப் அப் வந்து ஆகுது. டக்குன்னு மார்க்கெட் வந்து கேப் அப் எடுத்து மேல போகுது. கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த நியூஸோட அந்த ஈவெண்ட்டோடைய இம்பாக்ட் இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துதான் ஆகணும். ஸோ வந்து அது மறுபடியும் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து மறுபடியும் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து, எக்கனாமிக் லெவலை பொறுத்து மார்க்கெட் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். மேல போகும், கீழே வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுதான் வந்து கேப்ஸ். இந்த கேப் அப், கேப் டவுன் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு புரியல இல்லை ஏதாவது இதை பத்தி தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.